ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து ரூமர்ஸோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து ஒரு 100 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடியுமே இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 20-25 வயசுலேயே வந்து யங் ஸ்ட்ரோக்கு, யங் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கூட யாரோ ஒரு பையன் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஸோ இதனுடைய ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல குறைஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது என்னன்னா, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேக்சிமம் எவ்வளவு வருஷம் வாழ்றாங்க அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு அளவுகோல். இந்த அளவுகோல் எதை பொறுத்து வச்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து மக்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு பேர் வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க, எவ்வளவு பேர் வந்து கம்மியான வயசுல இறந்து போறாங்க, இதை பொறுத்து தான் அதை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கருத்து என்னன்னா, அந்த காலத்துல அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஒரு 50-60 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அதிகமா இருந்தது. நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் வந்து 100 வருஷம் 90 வயசு வரைக்கும் நல்லா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சின்ன வயசுலயே நிறைய நோய்கள் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்துல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸும் வந்து மனிதர்களோட வாழ்நாள அதிகரிச்சிருக்குதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதை எப்படி நான் சொல்றேன்னா, அதே 100 பேரை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து 100 பேர்ல 10 பேர் 90 வயசை கடந்து வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 60-70 பேர் வந்து 70-80 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அன்னைக்கு 10 பேர் தான் 100 வயசு வரைக்கும் வாழ முடிஞ்சுது. இன்னைக்கு வந்து 70-80 பேர் வந்து 60-80 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அப்பய கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா இருக்கு. இன்னைக்கு மூளை முடுக்கு எல்லாமே ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாருக்குமே இலவசமான மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப் ஆயிருக்கு. இதனால இன்னைக்கு வந்து மக்களோட வாழ்நாள் வந்து அதிகரிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியலும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிசினஸும் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கிட்ட இந்த மாதிரியான பொய்கள் எல்லாம் வந்து நம்ம கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்க ஊர்ல பிஹெச்சியே கிடையாது. ஸோ இப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு வில்லேஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வில்லேஜுக்கு வந்து ஒரு பிஹெச்சி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மக்களோட வாழ்நாள உயர்த்துறதுக்கான ஒரு வழியை தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த கருத்துக்களை வந்து நம்ம ஒரு ஆராயாம நம்ம ஏத்துக்க கூடாது. ஏன்னா அந்த காலத்துல எங்க பாட்டி தாத்தா அதிக நாள் வாழ்ந்தாங்க, அவங்க வந்து நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல உடல் உழைப்பு இருந்தது, அதனாலதான் அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வந்து அதெல்லாம் மாறிடுச்சு, அதனால இன்னைக்கு சீக்கிரமாவே ஒரு 30-40 வயசுலயே இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றக்கூடிய கருத்து வந்து போய். ஏன்னா அந்த காலத்துலயும் நோய்கள் இருந்திருக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி முன்ன உதாரணமா டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், இதுக்கு எல்லாமே அந்த காலத்துல இருந்திருக்கும். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அப்புறம் வந்து இந்த கார்போஹைட்ரேட் தான் இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கார்போஹைட்ரேட் வந்து எல்லாத்துலயும் தான் இருக்கு. நீங்க இப்ப ராகி சாப்பிட்டீங்கன்னா அதுல கார்போஹைட்ரேட் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. டயபெட்டிஸ் இருக்கவங்க ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் சரியாயிரும்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே போய். கார்போஹைட்ரேட் வந்து ரைஸ்லயும் ஓட்ஸ்லயும் ஈக்குவலா தான் இருக்கு. நீங்க ரெண்டுத்தையும் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த காலத்துல ஏன் டயபெட்டிஸ் இல்லைன்னா நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஆமா, அப்போ யாரோ இப்ப வீட்டுல சொல்லுவாங்க நல்லாதான் இருந்தாருப்பா, வீட்டுல படுத்திருந்தாரு, திடீர்னு உயிர் போச்சு, வேலை செஞ்சுட்டே இருந்தாரு, திடீர்னு மயங்கி விழுந்து இறந்துட்டாரு, இப்படின்ற மாதிரியான இதெல்லாம் நம்மளால கேட்டிருக்க முடியும் அந்த காலத்துல. ஏன்னா நம்ம கிட்ட அன்னைக்கு டெக்னாலஜிஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட போர்ட்டபிள் குளுக்கோமீட்டர்ஸ் இருக்கு. திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருனாவோ இல்ல அவருக்கு ஏதாச்சும் ஒரு படபடப்பா இருக்கு, தலை சுற்றலா இருக்குன்னா டைரக்டா நம்ம போயிட்டு ஒரு சின்ன மெடிக்கல்லயே அதெல்லாம் இருக்கு, நம்ம போயிட்டு செக் பண்ணிக்க முடியும். நம்ம டயபெட்டிஸ் இருக்கா, நமக்கு வந்து பிபி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியுது. அதனால இன்னைக்கு அந்த எண்ணிக்கைகள் அதிகமா தெரியலாம். அதுக்குன்னு இன்னொரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி டயபெட்டிஸே கிடையாது, ஹைப்பர் டென்ஷனே கிடையாது நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா யங் ஸ்ட்ரோக், இப்போ 1 வீக் முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து விளையாடிட்டே இருந்தான், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய நியூஸஸ் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் போற குழந்தை வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருச்சு. இதுக்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணம். எல்லாத்துக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா இருக்கலாம். ஆனா ஸ்கூல் போற குழந்தை, சின்ன பிறந்த குழந்தை, இந்த மாதிரி
ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க இறந்து போறதுக்கு வந்து இந்த உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலா ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம், கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ்லாம் இருந்திருக்கலாம். அதை அவங்க கவனிக்காம அவங்க போயிட்டு ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணும் போது அது இன்னும் ட்ரிகர் ஆகி இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அத்ரோஸ்க்ளீரோசிஸ்லாம் வந்து நமக்கு சின்ன வயசுல வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு 20 வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40-45 வயசு மேல அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாருன்னா, சோ அதுக்கு வந்து நம்ம லிப்பிட்ஸ் காரணம், நம்ம கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் காரணம், அத்ரோஸ்க்ளீரோசிஸ் வந்து பிரேக் காரணனால ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். வேற வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல இறக்குறதுக்கு எல்லாம் காரணம் வந்து மோஸ்டா கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸா தான் இருக்கும். அது வந்து அவங்க பிறக்கும் போதே அவங்க டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு அந்த ஹார்ட்ல அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். அது பிறக்கும் போதும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, வளரும் போதும் பெருசா சிம்டம்ஸ் காட்டியிருக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதை வந்து ட்ரிகர் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி ட்ரிகர் ஆகி இறந்திருக்கலாம். அதுக்காக நான் எல்லா உணவும் வந்து சிறந்தது நான் சொல்லல. உணவு பழக்க வழக்கங்கள் வச்சு நமக்கு பின்னாடி ஒரு அரசியல் நடக்குது, ஒரு பிசினஸ் நடக்குது. இன்னைக்கு அரிசி தப்புன்னு சொல்லிட்டு ஓட்ஸை கொண்டு வந்து திணிக்க பாக்குறாங்க. இப்போ வந்து ஓட்ஸ்லயே வந்து ராகி மிக்ஸ்டு ஓட்ஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ ஹார்லிக்ஸ், சுகர் எல்லாமே வந்து சுகர் ஃப்ரீ, எல்லாத்தையும் ரீசெண்டா வந்து நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி புது புது விஷயங்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து உள்ள கொண்டு வந்து திணிக்கிறதுக்காக கையில எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறேன். இவங்கெல்லாம் வந்து டைரக்டா நம்ம கிட்ட எதையும் திணிச்சு விற்க முடியாது. அதனால அந்த காலத்துல உங்க தாத்தா பாட்டி வந்து 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்ததுக்கு காரணம் ராகி சாப்பிட்டதுதான் சொல்லுவாங்க. ஆனா ராகிலையும் அரிசிலையும் ஈக்குவலான கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். நீங்க அதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரும். இப்ப அந்த ராகியை கொண்டு வந்து பிஸ்கெட்ஸ்லயும் ஓட்ஸ்லயும் புது புது உணவுப் பொருட்கள்லயும் வச்சு அதை பாக்கெட்ல போட்டு ஒரு பெரிய பிசினஸ் மார்க்கெட்டை தான் இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இதோட கருத்து என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களும் மருத்துவமும் மனிதர்களை அழிக்கக்கூடியது. இதை நீங்க சார்ந்து போகாதீங்க, நீங்க வந்து பழமையான முறைக்கு போயிருங்க, திரும்ப வந்து நீங்க காட்டுல போய் உழைங்க, நீங்க வந்து ராகி சாப்பிடுங்க, கம்பு சாப்பிடுங்க, சோளம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இல்ல. இதுக்குன்னு நாங்க வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்லாம் கிடையாது. என்னன்னா நார்மலான மனுஷனா யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து ராகியே நம்ம சாப்பிட்டு இருந்தா மட்டும் நம்மளுக்கு ஜெனட்டிக்கலாவே நம்ம டயபெட்டிஸ் ப்ரோனா இருந்தோம்னா கண்டிப்பா நீங்க ராகியே சாப்பிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஜெனட்டிக்கலா டயபெட்டிஸ் வரும்னு இருந்தா வரும். அதை நீங்க தள்ளி போடலாம், இந்த வருஷம் வரதை இன்னொரு 4 வருஷம் தள்ளி போடலாம். ஆனா உங்களுக்கு வராம உங்களால தடுக்கவே முடியாது. சோ அதுக்காக என்ன பண்ணலாம், நல்ல முறையான ஒரு பேலன்ஸ்டு டயட், ஒரு ரெகுலர் ஹெல்த் செக்அப், அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட், ரெகுலர் ஹெல்த் செக்அப், அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து நம்ம மருத்துவத்தை சார்ந்து இல்லாம போயிட்டோம்னா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய நோய்களை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு அந்த COVID-19 இதே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா வேர்ல்டுல இருக்கிற பாதி முக்கால்வாசி பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து அப்படியே அடியோட இப்ப 8 மில்லியன் மக்கள் பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஒரு 50 lakhs அந்த அளவுக்கு வரத்துக்கு கூட மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு நம்மளோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். உடனே வந்து வேக்சின் கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் போட்டு அதெல்லாமே எல்லா இடத்துலயும் பிஎஸ்சில இருந்து எல்லா இடத்துலயும் வந்து வேக்சின்ஸ் கொடுத்து அதை மேண்டேட்டரி ஆக்கி இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து இதை குறை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு பிசினஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? மருத்துவமும் இவங்க பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் உங்களை ஹாஸ்பிட்டல் பக்கம் போக கூடாது, நீங்க வந்து மற்ற முறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் யூடியூப் பார்த்து கேரளால 3 மாசம் வந்து ஃப்ரூட்ஸே சாப்பிட்டு இறந்துட்டான் அப்படின்னு நிறைய பேரு அது வெயிட் லாஸ்க்காக பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. இந்த மாதிரி வெறும் ஃப்ரூட்ஸே ஜூஸே குடிச்சிட்டு இருந்தா எனக்கு வெயிட் குறையும், கண்டிப்பா குறையாம போகாது. ஏன்னா உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்கலன்னா உங்களுக்கு வெயிட் குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அனிமியா வரும், அதுக்கு மேல இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க உயிர் போறதுக்கான மிகப்பெரிய காரணமா அது அமையுது. ஸோ எது பண்ணாலும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸோட நம்ம பண்ணோம்னா அது வந்து சரியானதா இருக்குன்றது என்னுடைய கருத்து. இதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பக்கம் இந்த மருத்துவத்தை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கொண்டு வந்து கார்பரேட் கிட்ட கொடுத்து அந்த கார்பரேட் அது ஒரு மிகப்பெரிய பிசினஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம முறையான அளவுல முறையா பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்நாள நம்ம வந்து
இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு ஒரு வழியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து எது நடந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம், யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ChatGPT பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இல்லாம ஒரு முறையா பயிற்சி பெற்ற மருத்துவரோட ஆலோசனையின் கீழே நம்ம அதை செய்யறது தான் எல்லாருக்குமே நல்லது. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நாங்க பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நன்றி, பாய் பாய். நன்றி, பாய்.